அதே கடை திறந்தா இந்த மூடி திறக்கவே கூடாது. அது திறந்தா டொர்ன்னு ஓடிட்டே இருக்கும். அதை அழுத்து அப்படி அடிக்கும். இதை திறக்கவே கூடாது என்றைக்குமே. டொர்ன்னு அடிச்சுட்டு கிடக்கும். லூஸ் ஆகி போயிடும். அது பார்ப்பாங்க, நாம் பார்க்க மாட்டோம். தெரியுதா? சைலன்சர் கழட்டு. சைலன்சர் கழட்டு. பானை எடுத்து தூக்கி விடு. நேற்று ஒரு சம்பவம் ஆகி போச்சு. கழட்டி விட்ற. நீ வண்டியை வேறு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்த. நான் அதை கேட்பேன்னு நினச்சேன், கேட்கவே இல்லை. டைனமோ லைட் எரிஞ்சுதா தெரியுமா? பார்த்தியா? அதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? வண்டி ஸ்டார்ட் ஆகுதா, வண்டி போகுதா, அவ்வளோதான். ஓகே நண்பா, நேற்று நைட்டு ஓட்டிகிட்டு வரும்போது கடைசி நேரத்தில் டைனமோ பெல்ட் கட் ஆகிருச்சு. அதனால் இப்போ டைனமோ பெல்ட் மாற்றணும். பானட் ஓப்பன் பண்ணி விட்றா. மாற்றிக்கிட்டு ஏப்பா பேட்டரியில் இருக்கிற சார்ஜில் ஓடும், ஸ்டார்ட் ஆகும். கடைசியாக தான் வீட்டுக்கு வரும்போது தான் அத்து போச்சு. இந்தான்னு கழட்டி விட்டேன். அவ்வளோ ஓட்டம். ஓட்டம் ஒரே நாளுக்கு ஓட்டம் ஓடனா கட்டாயி போயிடுறேன். ஏதாச்சும் இருக்குதாடா? ஓகே நண்பா, பாரு சோழி முடிஞ்சது. எத்தனை வருஷமா போத? 6 மாதம் 7 மாதத்துல ஒன்று போயிடும். நீ மாற்றின மாதிரி தான் இது. ஓட்டாத வச்சுருந்தா சொன்ன மாதிரி 10 வருஷம் கூட அப்படியே இருக்கும். ஓட்டணும்னா போயிருமே. என்ன மாட்டிடுது? எப்படி எடுப்ப? எடு. அதான் ஒரு மெக்கேனி இது கூட பண்ணக்கூடாதா நீ? எல்லாம் பண்ணி போடும். எனக்கு எதுவும் தெரியாத எதுவுமே இல்லைண்ணா. அதை எடுப்பு ஃபஸ்ட்டு பெல்ட்டை. இப்போ புது பெல்ட்டு எப்படி மோடணும் அதுதான் இது. ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டேன். இதுதான் புது பெல்ட்டு. இது எதுக்கு வரும்னா, வேறு டிவிஸ் பெட்டி வருதில்ல, பழைய டிவிஸ் பெட்டி வருதில்ல, அதுக்கு இன்ஜின் பெல்ட் வரும்ல, அதுதான் ப்ரோ. இது வந்து 120 ரூபாய் நான் ஆர்டிஎஃப்பில் வாங்கினேன். அங்கே உங்கள் ஊரில் இந்த பெல்ட் என்ன ரேட்டு வாங்குன்னு சொல்லுங்கள். ஒரிஜினல் வாங்கினீங்கன்னா கம்பெனியில் போய் வாங்கினீங்கன்னா இது 250 ரூபா எம்ஆர்பி போடுவாங்க. ஆனால் பெல்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பைனியர் பவர் ஃப்ளெக்ஸ் தான். ஓகேவா? அதனால் மகேந்திரா 575 415 275 வச்சுக்கிற நண்பர்களுக்கெல்லாம் இதே போதுமானது. அதாவது இன்ஜின் பெல்ட் இல்லை, டைனமோ பெல்ட்டு. இந்தா போடு. கழட்டு பிய பிச்சு மாட்டு. எப்படின்னா போடுறதுன்னா சொல்லி யார் கொடுக்கணும் தெரியாது. பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபேனுக்குள்ளே மாட்டி உள்ளே கொண்டு வா. ஒரு ரக்கையாக மாட்டி உள்ளே கொண்டு வா. அதெல்லாம் சொல்லணும் எப்படின்னா போடுறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து போடு. கரெக்டாக அதுக்குள்ளே விட்டு போடு. ரக்கைக்குள்ளே போட. கப்புன்னு போடக்கூடாது. இருண்ணா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேனுக்குள்ளே மாட்டி இந்தான பெல்ட்டு கொண்டாந்துருங்க. அப்புறமேட்டு இன்ஜின் மெயின் புள்ளி பெல்ட் இருக்குதா ப்ரோ, இந்த பெல்ட்டுக்குள்ளே இருந்து இந்தான கொண்டு வரணும். அதை இப்படி போட்டு இப்படி கொண்டாட்டிங்கன்னா இன்னும் 2 இருக்குதுடா. விட்றா லூசுட்றா. நல்லா வந்துருச்சா? இப்போ இருந்தாலும் கொண்டு வா. கொண்டு வாடா. அதான் மூளை. மாத்திட்டியா? இது எப்படி கொண்டு வரணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் கடி கூட்டுறணும். இப்படி மாட்டை விட்டு சுற்றணும். அந்த மாட்டில் சுத்து. இப்படி மாட்டை விட்டு அப்புறம் தெரியுதா? சுத்து. இல்லை இன்ஜின் நூட்டில் இருக்குதா, கேர் இருக்குதா? இப்போ சுத்து. இப்போ சுற்றுனீங்கன்னா இந்தான வந்து கடை போட்டுக்கும். சுத்து.
அதெல்லாம் சட்டை வேறு சுற்றுறா. நீ சுற்றுற இன்ஜின் வேகத்துக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆனால் அவ்வளோதான். அப்புறம் கட்டாவது ஒன்றும் கட்டாவதுடா. வந்துருச்சா? ஏறு ஏறு ஆப்போசிட்ல ஏறு. சுத்து சுத்து இந்த மோல்ல எடு இல்லை வந்துருச்சா? அவ்வளோதான் ப்ரோ. இவ்வளோ தான் ஒரு 575க்கு பூமிபுத்திரா கேட்டகரிக்கு இப்போ பேன் எடுத்தான். நெட் ஹவுஸ் வித்துக்கு டைம் ஆகிட்டு 16-17 அவ்வளோதான் வந்துருச்சாதா. இப்போ இது லூஸ் விட்டு இழுத்து மாட்டினா டைன் பெல்ட்டு மாட்டுறது வேலை முடிஞ்சுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. இந்த ஃபேனுக்குள்ளே மாட்டி இன்ஜின் பெல்ட்டில் கடிச்சு தான் திருப்பணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்தான கொண்டு வர முடியும். என்ன இதில் போட்டதுனால பெல்ட்டுக்கு இது கட்டாகும்னா கேட்டிங்கன்னா கட்டலாம் ஆகாது ப்ரோ. அப்படி நான் சேதலாத கழட்டணும்னு நினச்சிங்கன்னா இன்ஜின் பெல்ட்டை கழட்டி விட்டு தான் நம்ம பண்ண முடியும். இப்போ டைன் மாவை லூஸ் விட்டு பெல்ட்டை மாட்டிக்கிட்டு தான் அப்புறம் இழுத்து வைக்கணும். லூஸ் விட்டு இழுக்க சொன்னால் அழுத்து. கொட்டக்கடை பாரு எடுத்தா. ஓகே நம்ம பெல்ட்டு மாட்டியாச்சா? அவ்வளோதான். இதை லூஸ் விட்டு தான் மாட்டணும். பெல்ட்டு இப்படி இழுத்து பிடிச்சி தான் மாட்டணும். சும்மா லூஸாக விட்டோம்னா பேட்ரி வந்து சார்ஜ் ஆகாது. இப்படி ஃபுல்லாக டைட் பண்ணி அப்புறமேட்டு இழுத்து மாட்டிவிட்டா கப்புன்னு கிடந்து போயிடும். ஏண்டா அடியில் விட்டு லைட்டை தூக்கி பிடி. ஓட்ட தெரியுதா? ஓட்ட தெரியுதா இல்லையாடா? இப்போ தெரியுதா? தந்து தெரியும் மாதிரி இதில் தான் வச்சு லைட்டாக வச்சு தூக்கணும். பட்டையை மேலே வச்சு தூக்கு. ஓட்ட ஏன் புடுறா தலை கொண்டு உள்ள விட்டுக்கா. டீப் இருக்கு போடு. தூக்கு போதும் போதும். பெல்ட் இந்த டைட் இருக்குதுன்னு பார்த்தேன் நண்பா. அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. விட்ரு. நீ தூக்கி பிடிக்கிறதுல பெரிய ஆள் தானே, யாரும் இல்லைண்ணா. ஸ்டார்ட் பண்ண. டைம் லைட் கட்டு போச்சா பாரு. தெரியுதா? கட்டு போச்சா? வேலை முடிஞ்சுதுன்னு அர்த்தம். அப்படிதான் வரும். அது ரேஸ் விடும் போது எல்லா வண்டியிலையுமே வரும். இன்ஜின் வரும்போது ரேஸ் வைய போதா. ஒரு டைம் பெல்ட் மாட்டுறது இவ்வளோ தான் ப்ரோ வேலை. ஒரு டஃப்பான வேலையே கிடையாது. ஈஸியாக மாட்டி போடலாம். ஓகேவா? இன்ஜின் பெல்ட்டு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லூஸாக விட்டு அப்புறமேட்டு இழுத்து வச்சுக்கலாம். அப்படியே ரேடியோட்டருக்கு ஏர் பிடிச்சி பிடிச்சிட்டு போயிடுச்சு. போ ஏர் பிடி பேர். முன்னாடி முன்னாடி தலையில் எடுக்கிறேன். போய் ஏர் போட்டு விடு. வரும் ப்ரோ. தெரியுதா? என்றைக்குமே ரேடியோட்டர் வந்து 4 நாளைக்கு ஒரு ஆகிட்டு ஏர் பிடிச்சிக்காங்க. ஏர் பிடிக்கலன்னா ரேடியோட்டர் காலின்னு நினச்சி இன்ஜின் காலின்னு நினச்சிக்காங்க. டீசல் அதிகமாக குடிக்கும், டெம்பரேச்சர் அதிகமாகும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. என்றைக்குமே ஏர் வந்து முன்னாடி பக்கம் இருந்து பிடிக்காதீங்க. இந்த பக்கம் இருந்து பிடிச்சிங்கன்னா தான் உள்ளே அடைச்சி இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் பிடிச்சிட்டு போகும். ரேடியோட்டர் மழை இடிக்காது. எப்படி அந்த 8வது ஆக்கண்டா.
இந்த கோவில் சுற்றி அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஓகே நண்பா போயிட்டு 2000 டிஎஸ்ல அடித்து அவன் ஊற்றிக்கிட்டு அப்படியே சைட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். தண்ணியா இன்னும் குறைச்சல் ஊற்றி போடுறியா? ஊற்றி நல்லா மூடியை டைட்டாக போடு, லூஸாக போடாது. இருக்கிறது என்ன தண்ணி அளவு கரெக்டாக தானே இருக்குது. அளவு கரெக்டாக ஊற்றி விடு. வரடா அப்போ தான் தண்ணி கசி அதெல்லாம் தண்ணியெல்லாம் சொட்டு போட்டுகிட்டே இருக்கும். ஓகேண்ணா இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லியும் தண்ணி ஊற்றுறவாலும் வராது. ஏதோ மாதத்துக்கு ஒரு 100 மில்லி குடிக்கும், அதிகமாக குடிக்காது நண்பா. அவ்வளோதான் போடு, ஓசை எடுத்து வைப்பலாம். ஓகே வேலை முடிஞ்சது. இந்த வேலை தெரியலனா வச்சுக்காங்க, உடனே பட்டறக்காரர்கிட்ட போகணும், அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பிடிக்கணும். இது மாதிரி இந்த பெல்ட் எற்றதுக்கெலாம் கூட நிறைய பேர் இதெல்லாம் அனுபவிச்சுருப்பீங்க. பட்டறக்காரர் தொலைவிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அது மாதிரி நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்கள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் தட்டி விட்டு போங்க நண்பா. உங்களை பார்த்து நாங்களே இதை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்த்து ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் நண்பா. சைலன்ஸர் மாட்டு, டோர் மாட்டு. போதும் சைலன்ஸரை மாட்டி விட்ட அந்த ஏர் டோம் கழட்டி ஒரு கழுவி போடு. போயிட்டு டீஸில் ஒரு 2 அரைக்கு அடிச்சுட்டு வரலாம். இங்கே வாய் மட்டும்தான் ஆடுது, கை வேலை செய்ய மாட்டேங்குதா? சைலன்ஸர் மாட்டுறா அதுங்காட்டி எதுக்கிட்ட இங்கே வர? காலையிலங்காட்டி உனக்கு நினப்பு எங்கேயோ இருக்குது, அது என்ன தெரியுது. ஒரு வேளை இப்போ அதை நைட்டு நல்லடக்கம் பண்ணாத அதனால் அப்படி ஃபீல் ஆகிறே என்னன்னு தெரில. பூந்துக்குச்சி ஓட்டையில் ஏட்டும் கழட்டி ஒரு கழுவு போகலாம். ஏர் டோம் ஒரு 10 நாளைக்கு ஒரு ஐட்டனாச்சும் கம்பல்சரி கழட்டிருங்க நண்பா. கழட்டிட்டு அதில் இருக்கிற மண்ணை டஸ்ட்டு சுத்தம் பண்ணி போட்டுருவேன். இல்லைனா உள்ளே போய் ஃபுல்லாக கொண்டா நம்பி போயிடும். ஏற்கனவே நம்பிடும், இது எப்படி தான் கழுவி போட்டாலும் நம்பிடும். ஆனால் இருந்தாலும் மண் நம்பிடும். ஏதோ நம்ம பண்ணுறத பண்ணணும்ல, அவ்வளோதான். இனிமேல் ஒரு ஆம்புகளை போகிற 3 மணி நேரம் இருக்கும் நெல்லங்கட்டை, அதை தான் போய் ஓட்ட போகிறோம் ப்ரோ. இருக்குதா இல்லையா? தொடச்சி போடு, அப்படி தொடச்சி போட்டு 20 லிட்டர் கேன் எடுத்துட்டோம் போகலாம். பிச்சு போயிடும்டா அந்த லப்பு, ஏற்கனவே பிச்சு தான் வச்சுருக்குது. தூக்கி நாம் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 1 மணி நேரம் ஆகி போயிட மாட்டேங்குது. கார்த்திகிட்டு போய் கலப்பை எடுத்துக்கிட்டு நம்ம இன்னும் சைட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகி போயிடும்டா. அதுதான்டா ஆட்டி சொருவாதா, அது அவ்வளோதான் மூணுக்குச்சு. இப்படிரா எப்பட்றா வராது போயிடும். டேய் என்னடா பண்ண? தூக்கி ஊத்து. 2000 ரூபா 4.5 மணி நேரம் ஓடும். நேற்று 1000 ரூபாய்க்கு அடித்து 4 மணி நேரம் ஓடுன்னு அவனோட சொல்கிறேன். ஏண்டா 1000 ரூபாய்க்கு அடித்து 4 மணி நேரம் ஓடுனா பணம் என்னாச்சு? 3000 ரூபா கிடைக்கும். ஓ இங்கே 2000 ரூபாய்க்கு அடித்தா நான் 4 மணி நேரம் ஓடினாவே பெருசின்னு கிடக்குறேன். இப்படி ஒன்றா எவ்வளோ லாபம் வரும்? இதுக்கே கிடைக்கும். இந்த லாபம் நமக்கு ஒழுங்காக காசு கொடுத்தாங்கன்னாவே போதும். இன்னும் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எவனும் காசே தரமாட்டாங்க. ஓட்டு வாங்கிக்கலாம். கீழே ஊத்தாரா? ஏடா எப்பட்றா நின்று அப்படி அந்த வாட்டத்தில் வச்சு எப்பட்றா டீசல் ஊற்றுவ? டீசலை ஊற்றுறடா முதல்ல. அந்த பக்கம் திரும்பி வச்சு ஊற்றணும், அந்த பக்கம் கையை தூக்கி. வேறு அப்பயும் அதே மாதிரி தான் கொண்டு வர ஊத்து. உன்னை தானே டீசல் ஊற்றுறதுக்கு கூப்பிட்றேன். அப்படி திரும்பி அந்த வாட்டத்துலேருந்து கேனை தூக்கி ஊற்றுனா அதை ஊற்றலாமா? மொல்ல ஊற்று. ஒரு பொட்டு கூட கீழே சிந்தா ஊற்றக்கூடாது. தூக்க நானே ஊற்றிருப்பேன் தானா நெண்டிக்கிட்டு ஊற்றுறதுக்கு. வீரன் சூறேன் கேணு வாப்பாடு பிடிங்கி போகுது. வீரன் சூறங்கிற
கடைசீட்டில் பார்த்தா ஒரு ஒரு 20 லிட்டர் கேனை தூக்கிறதுக்கு பல்லு கடிக்குது, வாய் கடிக்குது, கண்ணு கடிக்குது. 35 லிட்டர் கேனை தூக்கிட்டுருக்கணும். எல்லாம் கீழே ஒழுக்கி மேலே ஒழுக்கி போச்சுரா. 1.5 மணி நேரம் ஓடி இருக்கும். அந்த டேஸ்லேயே கீழே போயிடுச்சு. 1.5 மணி நேரம் ஓடி இருக்கும். நான் தான் போச்சு. கொணல் அடி இந்தா இந்தா. இப்போ என்னன்னா பீடிங் மேலே ஒழுக்கிவிட்டேன். பீடிங் மேலே ஒழுக்குனா என்ன ஆகும்னா இந்த பீடிங் வந்து ஊறி போயிடும். இந்த பீடிங் மேலே எண்ணெயே படக்கூடாது. ஆமாம், அது ஊறி போச்சுன்னா தூக்கிக்கும், அசிங்கமாக ஆயிடும் அந்த பீடிங். அதெல்லாம் எதுவும் ஆகாது. பஸ்ஸு தெரில கண்ணே, பார்க்கல கண்ணே. கொண்டு வச்சிட்டோ போலாம். ஆமாம் மெத்தூர், நீ மேலே ஏறி உக்காரு. இங்கே வாடா, என்னெல்லாம் அங்கே உட்கார முடியாது. நான் நீயே மாட்டு இறங்கு. சரி நீ பார்த்தியா? அப்பாடா இதை வேற தள்ளிக்கிறீங்க சீட்டியை. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வச்சு லாக் பண்ணுற மாதிரி எப்படி தள்ளுவீங்கன்னு பார்க்குறேன். மரம் கலப்பி மாட்டிட்டு வரோம். கலப்பி பின்னாடி தள்ளிக்கிட்டு. சரி, அதை ஏன்னா கீர் போட்டால் வந்து இங்கே அடிக்க மாட்டாங்கன்னு அவளுக்கிட்ட வைக்கணுமா? நீயும் அப்படி தான், எல்லாருமே அப்படி தான் பண்ணுறீங்க. நானும் அஜித்தை எடுத்தால் மட்டும்தான் தூரமாக இருக்குது. மற்றபடி சுஜித்தை அப்படி எடுத்தால் தான் உடனே கிட்ட வச்சுக்குவோம். அப்போ தான் வந்து 3ஆவது கியரில் போட்டால் டைம் பண்ணி அடிக்கும். அதுதானே இனிமேல் தண்ணி ஓட்டுறான பார்ட்டி வந்து அதிகமாக இருப்பாங்க. அதுமாதிரி வெய்ய காலம் தானே. ஃபோன் பேசினால் டிரைவ் பண்ணும்போது ஃபோன் பேசக்கூடாது. அந்த கையை கழட்டி வச்சுட்டோம். நமக்கு அவ்வளோ பெரிய கைக்கு வேலை இல்லை. 8வது நம்ம வண்டிக்கு போட்டா கையை தூக்கிறதுக்கே தனியாக சாப்பிட மாட்டேங்குது. கோவில் ஜாண்டியர் கையை ரெண்டு ஹோல்ஸுமே பெரிய ஹோல்ஸு. வச்சுட்டு வாடா, அதில் போய் போட்டுட்டே இருக்கிறான். யாருக்கு என்னென்ன பண்ணி வச்சுக்கிறான்னா கிளம்பிக்கு வந்து அவன் கிளம்பிக்கு ஏற்ற மாதிரி கும்பிடு கையோ ஹைட் பண்ணிட்டான். கீழே கை செட்டும் அவளை பண்ணிட்டான். ஜாண்டியருக்கு ஏற்ற மாதிரி. நம்மள என்னென்னா வண்டி இருந்தாலும் திறப்பும் போது டயரில் உரையுது. ஒரு நிமிஷத்துக்கு மேலே தூக்கணும், மேலே டாப்பு பட்டையில் உரையுது. பெரிய அக்கா போகிறாது. எடுத்து வந்ததை 2 மணி நேரம் எப்படி ஓட்டுவோம்னா தெரியல. நான் பார்ப்போம், போய் பார்ப்பேன் எப்படி ஓட்டுறான், என்ன பண்ணுறேன்னு பார்த்து அந்த கலப்பைக்கும் இந்த கலப்பைக்கும் என்ன வித்தியாசம்னு போய் சொல்கிறேன் நண்பன்.
ஓகே ப்ரோ. போகல 2 சால் ஓட்டுறா, அடுத்தால் நான் ஓட்டுறேன்னா என் சாலுக்கே இந்த திணறு போகிறான் வண்டியை. ஒரே மாதிரி பிடிச்சி ஓட்டுறானா, கலப்பை ஏற்றுறான் இறக்குறான். இது செட் ஆகாத அடுத்து ப்ரோ. நான் தான் வாங்கி ஓட்டணும் பண்ணுது. 2வது சால் தான் அவனுக்கு கொடுக்கணும். அது இல்லாத இந்த கலப்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியருக்கு ஏற்ற மாதிரி கும்பிடு கை ஹைட்டாக போட்டாங்க. அந்த மேலே சென்டர் கை மாற்றமில்ல, ரொம்ப ஹைட்டாக போட்டாங்க ப்ரோ. அதனால் வந்து எப்படி சொல்கிறது, கலப்பை வந்து உள்ளே குத்துன மாதிரி ஓடுது. சென்சிங்கை வந்து கரெக்டாக தூக்க மாட்டேங்குது. மைனூட்டாக சென்சிங்கை வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு லிமிட்டு தானே, இது ரொம்ப ஹைட்டாக போச்சு. அதனால் பாருங்கள் சென்சிங்கு ட்ராப்பேஜ் குத்த மாட்டேங்குது. இப்படி குத்துனா தான் சென்சிங் பக்காவாக வேலை செய்யும். இது ரொம்ப ஹைட் ஆகாதனால வந்து சென்சிங் வந்து எப்படி சொல்கிறது, வண்டிக்கு செட் ஆகல. அதில் கலப்பு வேறு புதுப்பட்டைக்கு எதுக்கும் இந்தானையும் பட்டுக்குது ப்ரோ, நிம்மற மாட்டேங்குது. நல்லா பெல்ட் வண்டி ஏற்காட்டில் வச்சு மிதிச்சதுக்கு அப்படி சப்புன்னு எரிய போச்சு. சேடை கட்டிட்டாங்க. சேடை கட்டியும் பாருங்கள் எவ்வளோ டைட்டாகுன்னு. அந்தானே வேறு ஈரம், காடு வேறு ஈரம். ஒரு சால் வாங்கி நம்ம ஓட்ட வேண்டியதான். 2வது சால் அவன்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். கலப்பு என்ன இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கீழே பட்டை செட்டில் இருந்து எல்லாமே அகலமாக வச்சுட்டாங்க ப்ரோ. இதுதான் பிரச்சனை. விடு, நான் ஓட்டுறேன். 2வது சால் நீ ஓட்ட விடு, நான் முதல் சால் நான் ஓட்டுறேன் விடு. ஓகே, ஒரு வழியாக சால் ஓட்டி 2வது சால் கோவில் விட்டு கொடுத்துட்டேன். இப்போனாச்சும் நீ ஓட்டுறா அப்படின்னு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, 6 வருஷத்துக்கு ஓட்டி போட்டு காடு ரொம்ப இறுகி போச்சு ப்ரோ. அது கொஞ்சம் காஞ்ச காட்டில் 6 வருஷம் விட்டு அறுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. ஈர காட்டில் போட்டு மதிக்கும் என்ன போச்சு, அப்படி இறுகி போச்சு. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இறங்கவே மாட்டேங்குதுங்கிறேன். நான் கூட ஒரு வேளை கலப்பக்குது கம்ப்ளைண்ட்டானு வேறு வயலில் கொண்டு விட்டா அப்படி பூ மாதிரி இறங்குது. இந்த வயலில் கொண்டாந்து விட்டாமட்டே இறங்கலை. அப்புறமேட்டு இது கலப்பை கம்ப்ளைண்ட் இல்லை, காடே கம்ப்ளைண்ட்டு தான்டாப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி வந்தோம் ஓட்டி விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு என்னால் சால் ஓட்டவே முடியலைங்கண்ணா அப்படின்ட்டான். அதனால் சரிறாப்பா நான் சால் நான் ஓட்டித்தரேன் அப்படின்ட்டு சால் நான் ஓட்டிட்டுக்கிறேன் ப்ரோ. சரி 2வது சால் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். எப்படி ஓட்டுறான்னு பாரு. மகேந்திராவுக்கெல்லாம் வந்து கும்பிடுங்க இவ்வளோ ஹைட்டு தேவையில்ல ப்ரோ. இன்னும் ஒரு கணக்குக்கு ஒரு 4 அடியே கம்மியாக போடலாம். இவ்வளோ ஹைட் என்ன பண்ண போகிறோம் மகேந்திராவுக்கு? இன்னும் கம்மியாக இருந்தாவே தலைக்கு மேலே. இதே பருத்தி போடுறதா இருந்தால் பரவாயில்ல ப்ரோ. இது அப்படியே 2 நாள் கிடக்கட்டும்னு சோளம் வைக்கிறாங்களாம் பார்ட்டி. ஸோ அதனால் வந்து நம்ம கலப்பையில் ஓட்டினா போதும். அப்புறமேட்டு இன்றைக்கி கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாம் நண்பா. முந்தானத்து வீடியோ இது சதீஷ்னு ஒரு நண்பர், ஸ்ப்ரிங் கலப்பைக்கு எந்த மாதிரி குழு யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ? அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்பைக்கு பொறுத்தவரையிலும் ரெகுலராக நாம் எல்லாருமே நீங்களும் ஆம்பு கலப்பைக்கு யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதே குழுவு தான் நாங்களும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு ஒன்றும் வேறு எதுவும் மாற்று இதெல்லாம் இல்லை. இந்த ஆப் குழுவுக்கும் 5 கலப்பைக்கும் தான் நான் வேறு மாதிரி பட்டை எடுத்து கொடுத்து வளைக்கிறோம். அடுத்தது சிவா நாஸ்னாமாண்ணா சிவன் ஒரு 48-85 ஒரு நண்பர் சொல்லிக்கிறார். ப்ரோ நானும் ஐடி படிக்கிறேன். நான் டெய்லி உங்கள் வீடியோவை பார்க்குறேன். எனக்கு ஃபீல்டு தெரியும். எல்லாரையும் எப்படி நினைக்கிறீங்க? பார்ட்டியா ப்ரோ? ஒவ்வொரு பார்ட்டியும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க ப்ரோ. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ப்ரோ. இதில் எப்படி ஒவ்வொரு பார்ட்டியும் நினைக்கிறதுனா, ஒரு பார்ட்டி காசு கொடுப்பாங்க, ஒரு பார்ட்டி அப்படி எப்படின்னு முன்ன பண்ணால் கொஞ்சம் இலக்கடிப்பாங்க. எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அடுத்தது மெய்யரசுன்னு ஒன்று, இட்ஸ் ஜாப்பில் நானும் இருக்கேன் ப்ரோ. டெய்லி வீடியோ பார்ப்பேன். எனக்கு உங்கள் வீடியோ பார்க்க பிடிக்கும். ரொம்ப நன்றி நண்பா. அடுத்தது சவுந்தரவேல் நம்ம கற்று ப்ரோ இன்ஜின் சேஞ்ச் பண்ணால் ஆடியோ ப்ராப்ளம் வருமா ப்ரோ? இல்லை ப்ரோ, இன்ஜின் சேஞ்ச் பண்ணால் பார்த்திங்கன்னா புது இன்ஜினுக்கு சீரியல் நம்பரோடு வந்துடும். ஓகேவா? அதனால் வந்து அதை ஆடியோ பில் கொடுத்து நம்ம பேப்பரை கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் வந்து வண்டிக்கு இன்ஜின் சேஞ்ச் பண்ணுறதுனால எதுவும் ப்ராப்ளம் வராது. இப்படி தான் நினச்சிக்கிட்டு எத்தனையோ பேர் வந்து இன்ஜின் ஃபுல் வேலை வச்சிருச்சுன்னா
அதை இன்ஜினை மாற்றாத செலவு பண்ணி அது செட் ஆகாத ரொம்ப பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. அதனால் ஒரு சிம்பிளான வேலை, இப்போ நம்மளதுலாம் பார்த்தீங்கன்னா ரிங்ஸு பம்பு நாச்சில் மட்டும் சர்வீஸ் பண்ணி போடுறது, இதெல்லாம் வந்து நாம் வேலை செஞ்சு போட்டுக்கலாம். இதே ஒரு இன்ஜினையே மாற்றணுங்கும் போது கிராங்க் ஷாப்லேருந்து எட்டுலேருந்து எல்லாமே A to Z எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கம்பெனியில் வந்து இன்ஜினே 2 லட்ச ரூபா தான் வருது ப்ரோ. இன்ஜின் ஆகி சீரியல் நம்பரோட கொடுத்துருவாங்க, அதை ஏற்றிக்கலாம். அதனால் நமக்கு வந்து எந்த துன்பமும் கிடையாது, பயந்துக்காதீங்க. அடுத்தது மனோஜ்னு ஒரு நம்பர். ப்ரோ நானும் டிராக்டர் ஓட்ட வரட்டுமா? ப்ரோ இங்கேயே அவ்வளோதான் சீசனே முடிய போகுது. அதெல்லாம் எங்கள்கிட்டே 2 பசங்க இருக்கிறாங்க. நான் என்ன ப்ரோ பண்ணுறேன்? நீங்கள் அதில் லோக்கலில் வண்டி இருந்தால் பார்த்து ஓட்டியானன்பா, ஓகேவா? அடுத்தது ரங்கசாமின்னு ஒரு நம்பர் சொல்லிக்கிறாரு. ப்ரோ 1 hour வீடியோ சூப்பர் ப்ரோ, மை ஃபேவரட் சேனல். ரொம்ப நன்றி நண்பா. அடுத்தது வேறு என்ன கேட்டிருக்கிறாங்க? ஹரியரன் ஒரு நண்பர். ப்ரோ உங்கள் ட்ரைனிங் சூப்பர் ப்ரோ, ஜேசிபி வீடியோவும் கொஞ்சம் போடுங்க ப்ரோ. எங்கள் ப்ரோ ட்ரேக்டரை பார்த்துட்டு ஜேசிபி பக்கமே போக முடியல. கண்டிப்பாக ட்ரேக்டர் உழவு முடிஞ்ச உடனே நான் ஜேசிபி வீடியோ உங்களுக்கு எடுத்து போட்டு தரேன், ஓகேவா? அடுத்து வில்லேஜ் இன்ஜினியர்னு ஒரு நம்பர். ப்ரோ ஸ்ப்ரிங் கலப்பை பரம்பு எப்படி செட் பண்ணுறது? சரி நம்ம கலப்பையில் செட் பண்ணிக்கிறேன் ப்ரோ, அதை நான் வீடியோவில் காட்டுறேன், ஓகேவா? ஜெகதீப்னு ஒரு நண்பர். அண்ணா 60 to 70 HP எபோ டிராக்டர்ஸுக்கு 11 ஸ்ப்ரிங் கலப்பை யூஸ் பண்ணலாமா சொல்லுங்க அண்ணா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வீடியோ சூப்பர்ண்ணா. சொல்கிறாரு சார் ப்ரோ. 60 HP 70 HP 80 HP எதுக்கு வேணுனாலும் போடலாம் ப்ரோ. 11 12 பட்கொழு கூட போடலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா 11 ஆம்பு போட்டால் வந்து யாராச்சும் பணம் ஏற்றி தர போகிறாங்களா? நீங்களே சொல்லி பார்க்கலாம். 9 ஆம்புக்கே பணம் தர மாட்டேங்கிறாங்க. இப்போ 60 HPக்கே போடலாம் தான், நான் வேணாம்லாம் சொல்லலை. ஆனால் வந்து 100 ரூபாய் சேர்த்து கேட்டால் கொடுக்க போகிறாங்களா? 9 ஆம்புக்கே பணம் தர மாட்டேங்கிறாங்க. 11 ஆம்புக்கு எங்கே ப்ரோ பணம் தர போகிறாங்க? ஸோ அதனால் வந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்னா வந்து 70 HPக்கெலாம் தாராளமாக 11 ஆம்பு அசால்ட்டாக வண்டி இழுக்கும். அதெல்லாம் நம்ம கத்தமே சொல்லக்கூடாது. ஆனால் வந்து காசு கொடுப்பாங்களா, அதுதான் மேட்ரு. மித்தபடிக்கு வண்டி அது குடிக்கிற டீசலுக்கு 11 ஆம்பு போட்டு இன்னும் மணிக்கு ஒரு 200 ரூபா சேர்த்தி வாங்கினா கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அது யாருக்கு கொடுப்பாங்களா, காசு கொடுப்பாங்களா? அவனே இவளுக்கு தான் ஓட்டுறான், உனக்கு இது கூட அவ்வளோன்னு. ஆனால் வந்து டைமிலிருந்து எல்லாமே குறையும். இப்போ 9 கலப்பையில் ஓட்டுற காடு வந்து 1 மணி நேரம் ஓடுதுன்னா 11 ஆம்பில் ஓடுறது பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஷார்ட்டேஜ் ஆகும், ஓகேவா? அதனால் போடலாம். ஆனால் உங்கள் பார்ட்டி ஒத்துக்குவாங்களா, அதுதான் மேட்ரு. ஓகே நண்பா. அடுத்தது சக்தீஷ்னு ஒரு நம்பர். ப்ரோ அன்றைக்கி மேட்டுக்காடு ஓட்டினோம்ல 2 வயலும், அதில் அந்த நம்பருக்கு எடுக்க சதீஷ்னு. ப்ரோ லோ 4 கியரில் ஓட்டலாம் ப்ரோ, நோ ப்ராப்ளம். ஓட்டலாம் ப்ரோ, ஓட்டுறதுனா ஓட்டலாம், RPM டவுன் பண்ணி வச்சு ஓட்டலாம். எதுக்கு நாம் ஐபாஸில் இல்லை லோ தேர்டில் ஓட்டிகிட்டு போகிறது? அதில் ஒரு ஐட்டம் ஓட்டி காட்டிட்டோம்னா மறுபடியும் அதே மாதிரி ஓட்ட சொல்லுவாங்க. மறுபடியும் கொஞ்சம் டைட்டான காட்டியும் அதே மாதிரி ஓடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. எங்கள் ஏரியாவுக்கு இப்படி தான் ப்ரோ செட் ஆகும், அதனால் இப்படி ஓட்டுறோம். அடுத்து கணேஷ்குமார். நியூ இன்ஜின் புதுசு போடுங்க ப்ரோ. புது இன்ஜினு கணேஷ்குமார்னு சொல்லிக்கிறார். புது இன்ஜினாக பைசன் பைக் மாற்றிடும் ப்ரோ அப்படிங்கிறாரு. புது இன்ஜினை வந்து இன்றைக்கி வந்து 1,97,000 ரூபா வருது ப்ரோ, எக்ஸ்பி இன்ஜினு. அதாவது பைசன் பை எக்ஸ்பி மாடல் வருதுல்ல, அதோட இன்ஜினு. அடுத்தது பைசன் பைக்கு 415க்கு பைசன் பை இன்ஜின் ஏற்றுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பண்ணித்தரேன். அடுத்தது கிராமத்து பையா தமிழ்னு ஒரு நண்பர். ஹைட்ரோலிக் பற்றி டிப்பர் தூக்கும்போது டவுன் பண்ணும்போது மட்டும் இறங்கலை, ஆயுதானா இறங்கிறது, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் ப்ரோ. பொட்டி வந்து தூக்கும் போது நல்லா தூக்குது, இறங்கும் போது தூக்கலாம். அதுக்கு என்னென்னா பொட்டி ஒன்று வெயிட்லெஸ்ஸான பொட்டியாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக தான் இறங்கும். இன்னொன்று காரணம் என்னென்னா அந்த டிப்பிங்கை வச்சு ஜாயின் பண்ணுறத மரம் டைட் பண்ணுறோமில்ல, நல்லா டைட் பண்ணலனாலும் இறங்காது, ஓகேவா? ஆயில் ப்ரெஷருக்கு தூக்கிவிடும், திரும்பி ரிட்டன் இறங்கும் போது ஸ்லோவாக தான் தூக்கும். கையில் டைட் பண்ணி வச்சு பாருங்கள், டைட் ஆகலைன்னா வந்து புட்டுறிஞ்சி போட்டு டைட் பண்ணி பாருங்கள், டைட் ஆகும். அந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை ப்ரோ அப்படின்னா கேட்டு வால்வு பாருங்கள், கரெக்டாக ஃபுல்லாக லூஸ் விட்டுருக்குறீங்களான்னு செக் பண்ணுங்கள்.
இது 3 கம்ப்ளைண்ட் தான் ப்ரோ. மித்தபடிக்கு ஹைட்ரோலிக்குலாம் இந்த எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. அது அப்படியே டேரெக்டாக ஆயில் போய் உள்ளே ஊற்றி போகிறது தான் வால்வு ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அதனால் பயந்துக்காதீங்க. இந்த 3ல் எது உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டோ அதுதான் ப்ரோ. இது 3ல் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கணும், பார்த்துக்காங்க. அபினவ் வி கோகுலன் சந்தோஷ் வித் என்ன ஸ்டாண்டர்டு படித்தான். ஒருத்தன் 10வது போய் நின்றுக்கிட்டான், ஒருத்தன் 9வது போய் நின்றுக்கிட்டான் ப்ரோ. அடுத்து செந்தில்குமார் சூப்பர் வீடியோ ப்ரோ. சந்தோஷ் நல்லா தான் ஓட்டுறான், நாம் ட்ரைனிங் கொடுத்து இதாகுமா. அடுத்து ஜீரோ விவசாயி ப்ரோ. மகேந்திரா 605 சிஆர்டி மட்டும்தான் வருதா இல்லை? அதுதான் ப்ரோ கம்பெனியில் கேட்டிருக்கிறேன், அவங்களுக்கே தெரியல, கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க ப்ரோ. அடுத்தது சிவசக்தி ராஜ்குமார் ப்ரோ. எங்கள் ஊரில் ஆம்பு கலப்பை இல்லை ப்ரோ. திண்டுக்கல் ஒட்டஞ்சந்திரம் அவங்க ஊரில் ஆம்பு கலப்பையே இல்லை ப்ரோ. ஆமாம், திண்டுக்கல் பக்கம்லாம் கல் கடை என்னன்னு தெரில ப்ரோ, அதனால தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது மதையாம்பாலால் ஜாண்டியர் 5050D என்ன டாப் போட்டால் நல்லாயிருக்கு ப்ரோ? டாப் போட்டால் நல்லாயிருக்குன்னு கேட்குறாரு அவர் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் வந்து குரங்கு டாப்பு, ஆத்தூர் டாப் 2 டாப் இருக்குது ப்ரோ. எனக்கும் ஆத்தூர் டாப் எனக்கு பிடிக்கும். ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, எனது வந்து தென்னைமரம் ஓட்டுற ஃபீல்டு ரொம்ப அதிகம். அது ஆத்தூர் டாப் பார்த்தீங்கன்னா 4 மூலையும் சதுரமாக இருக்கும். அதனால் வந்து தென்னை மரத்தை ஓரம் போக முடியாது. போகிறதெல்லாம் போகலாம், எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் வந்து பார்த்து ஓட்டணும். தென்னை மரத்தை ஓரம் போகும்போதெல்லாம் மட்டை படப்படன்னு உடையும். அப்போ வந்து பார்ட்டி வந்து கொஞ்சம் மூஞ்சி சுழிப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதனால் நாங்கள் வந்து ஆத்தூர் டாப்புக்கு போகிறதில்ல, குரங்கு டாப் தான் போடுவோம். உங்களது ஃபீல்டு எப்படி அது மாதிரி பார்த்து போடுங்க. ஆத்தூர் டாப் போட்டால் இன்றைக்கி 40,000 வரும்னு நினைக்கிறேன். இந்த குரங்கு டாப்பை இன்றைக்கி துணி போட்டு தைக்கிறதோட நல்லா ஹெவி டாப்பாக போட்டால் 23,000 வந்துடுது நண்பா. அடுத்து ராமச்சந்திரன் ஸ்ப்ரிங் கலப்பை வீடியோ போடுங்கண்ணா. அந்த வீடியோ தான் பார்த்துருப்பேனப்பா. நீங்கள் என்ன ஊர் ப்ரோ? ஒரு நம்பர் கேட்குறாரு. சேலம் ப்ரோ. விக்னஸ் 9 கலப்பைக்கு 1 hour சிங்கிள் ஃபீல்டில் 2.5 ஏக்கரில் 2 ஏக்கர் பர் ஹவருக்கு ஏக்கர் 900 ரூபாய் எங்கள் ஏரியாவில். எங்களது வந்து ஏக்கர் கணக்கு இல்லை ப்ரோ. ஏக்கர் கணக்காக இருந்துச்சுன்னா 1.5 ஏக்கராக காட்ட 1 ஏக்கரான்னு சொல்லிவிடுவாங்க இங்கே இருக்கிற ஆளுங்களாம், அப்படியாட்ட ஆளுங்க. ஸோ அதனால் வந்து அப்படிலாம் இல்லை, ஓடுற டைமு காசு அப்படின்றோம். அடுத்து டேவிட்னு ஒரு நம்பர் ப்ரோ. 45 ஹெச்பியில் 415 எடுக்கலாமா? 48 ஹெச்பியில் 415 எப்படி ப்ரோ வரும்? 5 XP ப்ளஸ் வேணுன்னா 47 ஹெச்பி வரும். ஓகேவா, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஜெய விஸ்வா 5832 ரேடியல் டயர் பற்றி சொல்லுங்கள் நண்பா. ஜேசிபிக்கு என்ன டயர் போட்டிருக்கிறீங்க ப்ரோ? ரேடியல் டயர் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ப்ரோ. ரைட்டாக தப்பான்னு தெரிஞ்ச நீங்கள் அதோட கிளியராக தெரியும்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ ரேடியல் டயர்னால் வந்து ரோடு ரன்னிங்க்கு சூப்பராக இருக்கும். அதை விட்டால் வந்து சேர் ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும் ப்ரோ. ரேடியல் டயர் இது 2க்கும் அட்டகாசமாக இருக்கும், என்னோடய கருத்து. ஓகேவா, அது என்கிட்ட இல்லை, நான் என்கிட்ட கருதுனால லைன் அண்ட் டயர் தான். அதனால் நமக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் வந்து எங்கள் சைடு யூஸ் பண்ணுறவங்க பேலர் ஓட்டுறவங்க அதிகமாக போட்டிருக்கிறாங்க. அதை விட்டால் சேடை ஓட்டுற நண்பர்கள் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் ரோடு ரன்னிங்கு டைலர் மாட்டி ஓட்டுறவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். மித்தபடிக்கு வந்து உழவு பர்ஃபார்மன்ஸுக்கு ரேடியல் டயர் யாரும் பெருசாக நான் போடலை எங்கள் ஏரியாவில், தெரியல. அதனால் தெரிஞ்ச நண்பர்கள் கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து டிஎன் வில்லேஜ் டிராக்டர்ஸ் ஆம் கலப்பை ப்ரைஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. என் வண்டியில் ஓடிட்டு இருக்கிற கலப்பை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 52,000 ரூபா ப்ரோ. ஓகேவா, ஆம்பு கலப்பையில் இது ஆப் கொழுவு, புல் கொழுவு கிடையாது, ஆப் கொழுவு. ஆம்பு வந்து மேலே வருதில்ல பிரேமு, அது வந்து எம்எஸ்எல்ல EN8 வளைச்சா வளையாது, அதேமாரி வளைச்சா உடஞ்சி போயிடும். மாதேஷ்குமார் ப்ரோ ஸ்ப்ரிங் கலப்பை ரீசேல் எங்கே ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் ப்ரோ? இனிமேல் சீசன் தான் ப்ரோ, இந்த டைமில் விற்கிறோம், கவலைப்படாதீங்க. அடுத்தது அண்ணா எங்கள் ஸ்ப்ரிங். அடுத்து குட்டி 97 51 அண்ணா எங்கள் ஸ்ப்ரிங் கலப்பை சைடு உடஞ்சிருச்சு ப்ரோ. உடஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னா அது ஆம்பு வெல்டு வைக்கிறது லாய்க்கலன்னு அர்த்தம். ஓகேவா, இல்லைனா அந்த ஆம்பே மாற்றி விட்ருங்க, நல்லாயிருக்கும். என்ன நினப்பில் போவ வேலை எங்கிறது, நீ எங்கே ஓட்டுற? அடுத்தது லோகேஷ் பிளேயிங் ஃபார்மர். நான் யாரிடமும் ட்ரைனிங் போகவில்லை, ஏன்னா நானே தான் சொந்தமாக கற்றுக்கிட்டேன். சூப்பர் ப்ரோ. அடுத்தது
அபினவ்னு ஒரு நம்பர் ப்ரோ கமெண்ட் ரேட் பண்ணுங்க ப்ரோன்னு கேட்குறாரு. அடுத்தது சதீஷ்னு ஒரு நண்பர் ப்ரோ நீங்கள் விவசாயம் செய்கிறீங்களா? நம்மளது லேண்ட் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது ப்ரோ, அதனால் எதுவும் இல்லை ப்ரோ, வாடகை தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது கீழே சந்தோஷ் கிட்ட லோக்கல் ரோடு ரன்னிங் கொடுங்க ப்ரோ, போட்டுட்டோம் அப்பப்போ கொடுப்போம் ப்ரோ, ஓட்டிகிட்டு தான் வரோம். சங்கர் பிரியா ப்ரோ உங்களாட்டம் இருந்த ரொட்டேட்டர் எல்லாம் என்ன பிளேடு யூஸ் பண்ண? நீங்கள் என்ன பிளேடு யூஸ்? நான் வந்து டயோ பிளேடு தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். புல்லும் யூஸ் பண்ணலாம், நான் அப்போ இருந்து டயோ பிளேடு யூஸ் பண்ணுறதுனால அப்படியே டயோ பிளேடே யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்கள. அடுத்தது அம்புராஜின்னு ஒரு நம்பர் ப்ரோ லோஸை ஐப்பஸ் செகண்டில் கூட ஓட்டலாம் ப்ரோ மேட்டுக்காடு அப்படிங்கிறாரு. ஓட்டலாம் ப்ரோ, அது வண்டி கொஞ்சம் இன்ஜின் உட்காரும், ஏன் அப்படி போகணும்? அப்புறம் அபிராம்னு ஒரு நம்பர் ப்ரோ 515 ஸ்லோவாக போகுது, 415 ஃபாஸ்ட்டாக போகுது. 415 5 RPM வச்சா கொஞ்சம் இன்ஜின் தங்குதுன்னு சொல்லி அது 17 RPM ஓடிக்குது ப்ரோ. 515 5 RPM ஓடும், அதனால் வந்து கொஞ்சம் பார்த்தா வெடுக்குன்னு போகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இன்ஜின் தங்குதுன்னு சொல்லி தான் ஒரு 2 RPM சேர்த்து வச்சுக்கிறோம். அடுத்து கிருஷ்ணன் ஒரு நம்பர் எங்கிட்டனா நீங்கள் 2 பேரும் சம்பளம் எவ்வளோ கொடுக்குறீங்க? சம்பளம் வேலை செஞ்சாலும் வேலை செய்யலான்னு எவ்வளோ கொடுக்கலாம் 2 பேர்த்துக்கும் நீங்களே சொல்லுங்கள். அடுத்தது லோகித் ராயல் ப்ரோ நான் இட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா டெய்லியும் உங்கள் வீடியோ பார்ப்பேன், உங்கள் தம்பிக்கிட்ட கேட்டு பாருங்கள். ஓகே தம்பி. அடுத்தது ஹரி ப்ரோ சம் ஃபீல்டில் முன்னாடி 9 பாயிண்ட் கலப்பை ஆம்பு கல்டிவேட்டர் வீடியோ போட்டிருப்பீங்க. ஆமாம், அவ்வளோதான், இப்போ 1 வருஷம் மேலே ஆயிடுச்சுல்ல ப்ரோ, அதனால் வந்து இனிமேல் ரிப்பீட்டடாக நெக்ஸ்ட்டு உழவுக்கு அந்த ஃபீல்டு காட்ட வேண்டியதான். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேடை ஓட்டின வீடியோ இருக்கும், அதனால் அப்படியே ரொட்டேஷன் தான் ப்ரோ. அப்புறமேட்டு ப்ரோ தமிழன் ஒரு நண்பர் தேவ் டிராக்டர் உங்கள் யூடியூப் சேனல் ஊரா? ஆமாம் ப்ரோ, அவர் எங்கள் ஊரே தான். அவனுக்கு என்ன வேலை, மாப்பிள்ளை சும்மா இருந்தால் வந்து எடுத்து போட்டுட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அருண்குமார்னு ஒரு நண்பர் ப்ரோ மகேந்திரா 605 4x4 வண்டி எடுக்கலாமா? எடுங்க ப்ரோ, நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்ல வண்டி தான் எடுங்க. அடுத்தது வேறு RS கிருஷ்ணா ப்ரோ ட்ரேடர் சைலன்ஸு எல்ப்ளோ கேஸ்டிங் மெட்டலில் வரும்ல, சைலன்சர் உடஞ்சிருச்சு, அதை கேஸ் வெல்டிங் பண்ணி யூஸ் பண்ணலாமா? கேஸ் வெல்டு வேணாம் ப்ரோ, அது பாருங்கள் கேஸ்டிங்க்குன்னே லாடு தனியாக விற்கிது, அந்த லாடு வாங்கி கொடுத்து வெல்ட் பண்ணி போட்டிங்கன்னா நிற்கும், நார்மல் லாடுக்கெலாம் இது நிற்காதுன்னு வச்சுக்காங்களேன். அடுத்தது வேறு அவ்வளோதான் நண்பா, ஓரளவுக்கு எல்லாம் கமெண்ட் ஓரளவுக்கு ரீட் பண்ணிட்டேன். அப்புறம் மாஃபியா ப்ரோ ஓல்டு பேக் டயர் 25% 14 சைஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரோ வாங்கலாம்? ஒரு 5 ரூபா 16 ரூபா கொடுக்கலாம் ப்ரோ, என் கணிப்புக்கு. நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்தது கவின் அரசு சிவசாமி ஹாய் ப்ரோ, உங்கள் வீடியோ எல்லாம் புது வண்டி ஓட்டுவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சால் எடுத்து ஓட்டுறது எப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க. இரு ப்ரோ, அடுத்தது நான் அடுத்த வழியில் போகும்போது நான் காட்டுறேன், ஓகேவா? அவ்வளோதான் ப்ரோ, ஓரளவுக்கு எல்லாமே முக்கியமான கமெண்ட்லாம் ரீட் பண்ணிட்டேன் ப்ரோ. நல்லா அனுப்பி ஓட்டுறா, தூக்கி பிடிச்சிக்கிட்டே ஓட்டினா காஜி அப்படி கொடுப்பாங்க.
ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கலப்பையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாண்டியருக்கோசரமே ஹைட்டாக போட்டிருப்பாங்க. இது பாருங்க, இதிலிருந்து கணக்கு பார்த்திங்கன்னா 3 அடி ஹைட்டு. மகேந்திராவுக்கு வேறு எதுக்குமே வந்து இவ்வளோ ஹைட்டு போட மாட்டாங்க, ஜாண்டியருக்கு மட்டும்தான். நமக்குலாம் இன்னும் ஒரு இதில் 1/2 அடி ஹைட்டு கம்மியாக இருக்கணும். அதில் இந்த பட்டை செட்டும் பார்த்திங்கன்னா ஜாண்டியருக்கு வந்து கலப்பை மாட்டுறதும் வந்து அகலமாக போட்டிருப்பாங்க. மகேந்திராவுக்குலாம் இன்னும் நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வந்து ஒண்டை தான் இருக்கும். ஜாண்டியருக்கு வந்து அகலமாக வேணும்னு சொல்லிட்டு அகலமாக போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான் ப்ரோ வித்தியாசம், வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை நம்மளுக்கு இருக்கும். சொல்கிறா ஓகே நண்பா, வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக. பாய்.